சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். உட்கட்சி பிரச்சனை இன்னும் நீண்டுகிட்டே போகுது. கோர்ட்டில் ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கு. அதிமுகவினுடைய இந்த உட்கட்சி விவகாரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் தலையிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கிறதா, ஒரு தடை நீங்கி இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை? செய்திகளை சரியாக பார்த்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. செய்திகளை பார்க்காட்டா கூட பரவாயில்ல. அண்ணன் சி வி சண்முகத்துடைய பேட்டியை பார்த்துருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது. எதையுமே பார்க்க மாட்டேன், ஏடிஎம்கில் வந்து ஏதாவது நடந்துடாதா அப்படின்னு இயங்குறவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் உங்களை சொல்லலை. புரியுது. வந்து அவர் ரொம்ப தெளிவாக தேர்தல் ஆணையத்துக்கான உத்தரவில் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருச்சு, இன்றைக்கி நடந்த வாத பிரதிவாதங்களில், இறுதி விவாதங்களில் நாங்கள் இன்னும் அதை விசாரிக்கவே இல்லை. நாங்கள் அதுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். எது ஏடிஎம்கேல என்ன நடக்குங்கிற பற்றியில், ஏடிஎம்கேல நடக்கிற பற்றி நம்ம விசாரிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றியே நாங்கள் விவாதிச்சுட்ருக்கணும். அப்போ விசாரிக்கக்கூடாதுன்னு தடை. உங்களுக்கு புரியுங்களா? இது என்ன நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தர் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க வந்து இன்னும் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணலை அப்படின்றான். இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் கைதுக்கான ஆபத்து இருக்குன்னு ஒரு பண்ணலாம். எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணலாங்க அப்படின்றாங்க. அப்போ முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ வந்து ஓகேங்க, இந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஊடகங்கள் பூரா எப்படி செய்து போகிறாங்க, பெட்டிஷன் தள்ளுபடி, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டார், அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டார், தள்ளுபடினாங்க. கேஸே இல்லைங்கிற சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தையை விடுது, அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிக்கும் அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இது சொல்லு. இதை பார்த்தோன்னே உயர்நீதிமன்றம் சொல்லுது, தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிக்கும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்துவிட்டு பிறகு இதை விசாரிக்கலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ டிசைட் தட். அந்த டிசிஷன் வந்த பிறகு அதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் 4 பேர் போடுவாங்க, போடாமல் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கேஸ் வரலாம், வராமல் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னா உண்மைதான். மனு தள்ளுபடி 10 காரணங்களுக்காக நடக்கும். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தள்ளுபடி நடக்கும். புரியுங்களா? வாபஸ், அப்போ தள்ளுபடின்னு சொல்லக்கூடாது, அது வாபஸ் சொல்லணும். வாபஸ் வாங்குறதை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னிக்கல் டேர்ம். அதுபோல் இவருடைய மனு தள்ளுபடி தான். ஏன்னா இவர் ப்ரேயரே சால்வ் ஆயிடுச்சு. இவர் வந்து விசாரிக்க கூடாதுன்றாரு. அவங்க பாஸ் எங்களுக்கு விசாரிக்க ரைட்ஸ் இருக்கானே தெரியல பாஸ், முடிஞ்சு வச்சு பெட்டிஷன் தள்ளுபடி. இந்த பக்கம் ஊடகங்கள் பூரா வந்து ஆசைப்படுற ஊடகங்கள்லாம் தள்ளுபடின்றாங்க. ஆடி தள்ளுபடியும் கிடையாது, வழக்கு தள்ளுபடியும் கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய செட்பேக், அவருக்கு ஒரு பெரிய அடி அப்படின்லாம் ஆசை அவ்வளோ ஆசை எப்படியாவது நடந்துடாதா அப்படின்னு. அதுக்கு 100 சந்தர்ப்பம் இருக்குது, அது வேறு விஷயம். வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கான செட்பேக்கான 100 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது ஒரு இதில் அது கிடையாது. அவ்வளோதான். திரு கேசி பழனிசாமியோ, திரு புகழேந்தியோ, திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ரவீந்திரநாதோ வழக்கு மூலமாக ஒன்று வென்றிட முடியும்னு நினச்சாங்கன்னா அது நடக்காது. இது எங்கேயுமே நடந்தது இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் மகாராஷ்டிரா முன்னுதானம் எடுத்துக்கோங்க, மத்திய பிரதேசம் முன்னுதானம் எடுத்துக்கோங்க, பீகார் எடுத்துக்கோங்க, எந்த நாட்டை எந்த மாநிலத்தை எடுத்துக்கோங்க. அப்படி கீழே மக்கள் செல்வாக்கு இல்லாமல், நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் இல்லாமல் நீதிமன்றத்தின் மூலமாக ஒன்று வென்றுவிட முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒன்று செஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அந்த இடத்துல இல்லை. பிஜேபி வந்து அது எப்போ உங்களை வச்சு நம்ம பாடெல்லாம் போதும், நீங்கள் வெட்டிக்கங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க ஒதுங்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் சார், இந்த வாத பிரதிவாதங்களில் நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு சின்னத்தை முடக்கிடுவாங்க, தேர்தல் நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு வாதம் வச்சுதான் சொல்கிறாங்க. வாதம் வச்சது உண்மை தானே, வாதம் வைக்க தானே செய்வாங்க. அவங்க விசாரிக்கக்கூடாதுன்னு தானே கேட்குறாங்க. விசாரிக்கக்கூடாதுன்னா விசாரிச்சா என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க கைது பண்ணிட்டா வந்து ஹராஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, மனித உரிமை மீறல் நடக்கும், அப்படி எல்லாம் கைது பண்ணா அப்படிங்கிற ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு இமேஜ் போகும், அதெல்லாம் எல்லாமே தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அதனால நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதை முதல்ல அடிபட்டு போச்சு. விசாரிக்கிற பற்றியே முடிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை பண்ணுற அதிகாரம் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் முதல்ல இருக்குதா இல்லையான்னு கேள்வி. அவர் அழகாக சொல்ல, அந்த 22A 15 நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு திரு சி வி சண்முகம். சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், பல வழக்குகளை பண்ணார், பின்னாடியே நிற்கிறார் இன்பத்துறை. இதே மாதிரி நல்ல கேஸில் போட்டவங்க. பாபு சண்முகம் இருக்கார், எல்லாருமே அவங்க பக்கம் இதே வேலையாக தெரியுவாங்க. அவங்களுக்கு வந்து அது எல்லாமே தெளிவாக பார்த்து சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ விரிவான ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்களும் செய்தி போட்டிருக்கோம். செய்தி போட்டு நாங்கள் தமிழில் அப்படி தான் போட்டிருக்கோம். இபிஎஸ் அதுவும் அதிர்ச்சி தான் போட்டிருக்கோம். உள்ள தெளிவாக நாங்கள் போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. அதில் வந்து இந்த மாதிரி அதை நீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்க்கணும்ல. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்துவிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்க. அந்த தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதை தான் இவர் வந்து போடுறாங்க. நீங்கள் கேஸுடைய ஆரிஜின் பார்க்கணும். தேர்தல் ஆணையத்தில் இந்த பிரிவினர் வந்து கேஸ் போடுறாங்க தேர்தல் ஆணையத்தில். அப்போ அதை தடை பண்ணணுன்னு தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க.
சரிங்களா? அப்போ அவங்க நான் விசாரிக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அப்போ அடுத்த தடை கேட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வந்து விசாரிக்கிறா இல்லையானே சொல்லலங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் அதை விசாரிக்க போகிறோம், உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு பாஸ் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு திருப்பி அந்த நோட்டீஸுக்கு தனியான கேட்டு அடுத்து வருவாங்க. ஸோ தே ஆர் ஃப்ரீ டு ஃபைல் நியூ கேஸ். ஸோ உங்கள் கட்சியில் ஏதோ பிரச்சனையாமே வாங்க நான் தலையிடுறேன்னு ஒருவேளை தேர்தல் ஆணையம் அதை கையில் எடுக்கும்போது அப்போ இவங்க வழக்கம் இல்லை. இது வரைக்கும் நம்ம அப்படி வழக்கம் இல்லை. இல்லை அப்படின்னா தான் இவங்க அந்த தடைக்கே போவாங்க கேட்டு கோர்ட்டுக்கு. கட்சியோடைய நிர்வாகிகளை பதிவு செய்வதும் கணக்கு வழக்குகளை பதிவேற்றுவதும் தேர்தல் சின்னத்தை பதிவு செய்து வழங்குவது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ஏடிஎம்கேக்குள்ளே தகராறு நடக்கு சண்டை நடக்குங்கிறலாம் அவங்க வந்து தலையிடுறது வழக்கம் இல்லை. இந்தியாவில் எங்கேயுமே வழக்கம். அவங்க நான் ஏடிஎம்கே ரெண்டாக பொழந்து போச்சு, நான் தான் ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் நிற்கலாம், அது வேற விஷயம். அப்போ வந்து தான் கேட்பாங்க, எனக்கு தான் ஆதரவு அதிகம். அப்போதான் நீங்கள் எம்ஜிஆர் இறந்த போது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க திருமதி ஜானகிமா சண்டை போட்டதாக இருக்கட்டும், ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க சசிகலா இபிஎஸ் இந்த மாதிரி ஒரு 3 கட்டமாக சண்டை நடந்தா இருக்கணும். எல்லாத்துமே யார் அதிமுக அப்படிங்கிறதுல ஒரு ஏன்னா சின்ன மலாக்கேட் பண்ணும். அப்போ யாருக்கு அந்த ஃபார்ம் 16 கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் வந்து தேவேந்திரன் நீக்குன்னு செல்லும் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதுக்கு முன்னுதாரணமும் கிடையாது. இனிமேல் அப்படி ஒரு கையில் எடுத்தாங்க புதுசாக ஒன்று போடும், நமக்கு ஒரு லகான் இருக்குது, நல்லது தான். ஏன்னா தேர்தல் ஆணையம் கூட நத்திங் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட்லி நம்ம அதை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு லகான் நமக்கு இருக்குது, நல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணிக்கப்பா அவரை வச்சு கூட ஒரு லக்கான் போட்டு என்ன பார்ப்பாங்க, நோட்டீஸாக அனுப்பு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது புது உதாரணமாக இருக்குமே தவிர முன்னுதாரணம் கிடையாது. இப்போது உடனே சிவி சண்முகம் அந்த பேட்டியில் கொடுக்கும் பொழுது தேர்தல் ஆணையமே நாங்கள் இதில் தலையிட முடியாது, எங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பல வழக்குகளில் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த செய்தி இப்படி இல்லை போகுது. எடப்பாடி பழனிசாமி நான் ஆசைன்னு சொன்னேன். நான் முதல்ல யார் சார் ஆசைப்படுவோம்? எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான உடலுக்கு இந்த ஆசை இல்லைங்கிற நான் தினமா சொல்லுவேன். எடப்பாடி கிட்ட இருந்து கட்சி போகணும், அதிமுக குழப்படி வரணும், எடப்பாடி தான் கட்சி போகணுங்கிறது இல்லை, அதிமுக குழப்படி நடந்து கொடுக்கணும், அதிமுக பற்றியே பேசணும். அப்போ தான் திமுக பற்றியே திமுக ஆட்சி பற்றியே பேச்சு வராது. ஓகே, அதுதான் முக்கியமானது. தமிழ்நாட்டிலுடைய தலைமைச் செயலர் இன்னைக்கு நம்ம பேசுகிறது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. என்ன மேட்டர்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுடைய பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா நடக்குது, உண்மையிலே பிரச்சனை தானா, நம்ம சரியாக தான் இருக்கிறோமா, டேட்டா என்ன சொல்லுது, எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டோட தலைமைச் செயலர் தலைமை அலுவலகத்தில் உட்காந்து நம்ம தலைமைச் செயலத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அதை நம்ம ஹைலைட் பண்ண மாட்டோம். அது 13ஆம் பக்கத்து செய்தி, அது வந்து 8வது தலைப்பு செய்தி. என்ன அப்படின்னா அந்த பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஒரு பேச்சு. நம்ம பேசிக்கிற தருணத்தில் சேலம் மாவட்டம் பக்கத்தில் வந்து ஒரு 150 லிட்டர் கள்ளச்சாரை அளிப்பு. எதுக்கு பிறகு? விழுப்புரத்துக்கு பிறகு, கள்ளக்குறிச்சிக்கு பிறகு, மதுராந்தத்துக்கு பிறகு, இவ்வளவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர் இந்த ஆட்சியில் மட்டுமே கள்ளச்சாரை இறந்த பிறகு 150 லிட்டர் அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்கேயாவது பேசுறீங்களா? உங்கள் கவலையில் அது இருக்கா? அதிமுக என்ன நடக்குது? கேசி பழனிசாமி என்ன சொன்னார்? புகழேந்தி என்ன சொன்னார்? ரவீந்திரநாத் என்ன சொன்னார்? ஆனால் அங்கே பால் அங்கேயே வச்சுருந்தோம். இந்த பக்கம் யாரும் திரும்ப தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதெல்லாம் இல்லையா? தமிழ்நாட்டை எதிர்காலம் 90 பேர் இறந்த பிறகு ஒரு கள்ளச்சாரம் காய்ச்சலப்படுது. நான் என்ன சொல்றேன், கள்ளச்சாரத்தை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ காவல்துறையை பாராட்டுறேன். அது ஒரு இந்த கள்ளச்சாரம் ஊழல் போட்டவருக்கு என்ன தைரியம் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ கெடுபடி. நீங்கள் வந்து ஒரு எத்தனால் வைக்க முடியாது, மெத்தனால் வைக்க முடியாது, போட்டால் வாங்கிடுறாங்க, பிரச்சனை பண்ணிடுறாங்க. அவ்வளோ கெடுபடி, தமிழ்நாடு முழுக்க அழிப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுக்கு பிறகு 150 லிட்டர் இன்னைக்கு லிட்டராக அழிச்சிருக்காங்க. 150 லிட்டர் நேற்று என்ன இருக்கும்? இன்னைக்கு அழிச்சிட்டீங்க. முந்தானத்து 150 லிட்டரு, அதுக்கு போன வாரம் 150 லிட்டரு, அதுக்கு முந்தின வாரம் இல்லைன்னு சொல்லிங்களா? இன்னைக்கு தான் முதல் முறையாக தைப்பூசம் நல்ல நாள் இருக்குன்னு நேத்தான் போட்டு ஆரம்பிச்சாங்களா தொழில? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ கட்ஸ் ஓடிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. எவ்வளோ அச்சமற்ற தன்மை, நான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற வார்த்தை இங்கே இருக்குன்னு பாருங்க. அதை பேச மாட்டோம். பெண்களுக்கு தினசரி நேற்று மூத்த வக்கீல் KS ராதாகிருஷ்ணன் பட்டியல் போட்டிருக்காரு. ஊர் ஊரா வேலூரில் என்ன, விருதுநகரில் என்ன, கிருஷ்ணகிரியில் என்ன, ராமநாதபுரத்தில் என்ன, சென்னையில் என்ன, கோயம்பேட்டில் என்ன அப்படின்னு ஊராக போட்டிருக்கு. பள்ளிக்கூடங்களில் மட்டும் எத்தனை, கல்லூரிகளில் மட்டும் எத்தனை, கல்வி நிலையங்களில் மட்டும் எத்தனை, அது நமக்கு டாபிக் கிடையாது. அதுதான் நான் யாருக்கு ஆசைங்கிறத சொன்னேன். எதை முன்னுரிமைங்கிற உங்கள்கிட்ட தானே இருக்கு. எல்லா நாளுமே ஆனா இந்த விஷயங்கள் பேசுறதுல இல்லை சார். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான வழக்கு வரும்போது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லல. செய்தி இப்படி வந்ததே அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு நான் காரணம் சொன்னேன். அது அவர்களுடைய ஆசை. ஓகே, அதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளாத தன்மை, அதுல ஆசை, அது எல்லாமே சேர்ந்து கலந்தார். சார் இன்னொரு பக்கம் இதே நேரத்தில் அதிமுகக்குள்ளேயே அடுத்த கட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்துறாங்க. உள்ள கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை போய் ஏற்கனவே எங்க தம்பி அருண்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், திரு செங்கோட்டையன் வந்து ஒரு ரிபல் கிடையாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னா நீங்க பார்த்து வரும்போது திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னோடனே அவர் டக்குனு முதலமைச்சர் ஆவார் நினைக்க கூடாது. அவர் ஆரம்பிக்கும் போது தெரியும் அதுக்கான மெட்டீரியல் அது கிடையாது அப்படின்னு தெரியணும். அவர் வந்து நல்ல மனிதர், நல்ல நடிகர், அதோட முடிச்சிடணும். நீ அதுக்கு மேலே வந்து யோசிச்சுட்டு அப்படியான்னு யோசிக்கூடாது. நீங்கள் விஜய்க்கு எதிர்பார்த்தீங்க, விஜயகாந்துக்கு எதிர்பார்த்தீங்க, அதெல்லாம் வேற கணக்கு. திரு கமலஹாசன் வந்தாரா, அப்போ அது என்ன ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு ஒரு கணக்கு. அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். அதுபோல் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திரு OPS மாதிரி
நல்ல மனிதர், உள்ளூரில் செல்வாக்கு பெற்றவர், சமுதாயத்தில் மதிப்பு பெற்றவர், எல்லாருடைய மரியாதையும் பெற்றவர். ஆனால் தனக்குன்னு ஒரு தனி கூட்டம் செல்வாக்கு வளர்க்காதவர். அது அண்ணன் ஓபிஎஸ்டியும் பாட்டும், அண்ணன் செங்கோட்டையும் பாட்டும். அவர் மாவட்டத்திலே இப்போ வேற ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். அவருக்கான செல்வாக்கு இங்கே வேறையா இருக்கு. இவர் 8 முறை 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உட்காந்துருக்கிறார், அந்த இடத்துல நிற்கிறாரு, வெல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை வளர்க்கவே இல்லை. அவர் பார்க்க வளர்ந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பார்க்க வளர்ந்தவர் தான் திரு வேலுமணி, திரு தங்கமணி, எல்லாரும் அவர் பார்க்க அவ்வளோ மூத்த. எம்ஜிஆருடைய இறுதி காலத்திலேருந்து அம்மாவுடைய நல்ல நம்பிக்கையை பெற்ற வரைக்கும் பெருசாக இருந்தவர். இந்த கூவத்தூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலேயே முதலமைச்சர் வேட்பாளராக நான் அறிய முதலில் முன்னிறுத்தப்பட்டவர் அவர். அதற்கு பிறகு இல்லை என்ற காசு இல்லாமல் செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்னு சொன்னோன்னே ரைட், அப்போ வேறு வாய்ப்பு பார்ப்போன்னு பார்த்தாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவர் வந்து ரிபல் பண்ண முடியாது. அவருக்கு 100 சந்தர்ப்பம் கிடைச்சு. ஜெயலலிதா அவர்களே இவர் 100 முறை ஓரம் கட்டியிருக்காங்க. 100 முறை வேலை வாங்கிட்டு திரும்பி ஓரம் கட்டுவாங்க தேர்தல் நேரத்தில். ஆமாம், அவருக்கு தெரியும். கூப்பிட்டு கண்டிச்சு பதவியை பிடிங்கி எல்லாமே நடந்து திரும்பி சேர்ப்பாங்க. திரும்ப அவர் பேசாமல் அம்மா மனசு மாறுவாங்க, சரியாக அம்மா மனசு மாறுவாங்க, அவ்வளோதான். அவர் வந்து அசரவே மாட்டார். என்ன நீ யாரை பார்த்து நீ என்ன சொன்னாலும் யார் தெரியுமா கிங்கு தெரியுமா பண்ணவே மாட்டார். அதனால அவர் ஒன்று சொன்னார்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அது முடிஞ்சிருச்சு. சொல்லிட்டார். ஆமாம், அது முடிஞ்சிருச்சு. அது பேச்சப் ஆயிடுச்சு. நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, என்னுடைய இன்ஃபர்மேஷன் அது வேறு யாரும் ராங்காக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கங்க. அவர் வந்து இந்த பேட்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு, இஸ் அன்ஹாப்பி அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு அந்த பேட்டி விட, அதனால தான் அது புறக்கணிப்பு என்று கருத முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் பதிவு பண்ணுறாருல வெளியில். ஆமாம், அப்போ நான் அதான் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பூரா அவர் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பணிஞ்சு குனிஞ்சு போனீங்கன்னா நம்ம மேலே மேலே அடிப்பாங்க, இது நல்லது இல்லைன்னு. உங்களை ஒரு புறக்கணிப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஹைட் நம்ம அவ்வளோ தூரம் பணிஞ்சு போக வேண்டியது அவர் சொல்கிறார். அப்படி சொல்ற நபர் இல்லை. இதுக்கு முன்னாடி சொல்றது வேற, அழுறது வேற, சண்டை போடுறது வேற. அடிக்கிறீங்கன்னா அழக்கூடாது, நீங்கள் சத்தம் போடுற ஆளே கிடையாதுன்னு அடிச்சுக்கு அழுதான் செய்கிறார். அவர் வந்து ஒன்றும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எதிராகலாம் அவர் சண்டை போடல. அவர் வந்து இப்படி பாருங்க நீங்கள் சரியில்லை அப்படின்னு அவங்கள்ட்ட பேசினார். இப்படியாங்க அப்படியாங்க சரி பண்ணிடுவாங்கன்னாங்க. அவர் முடிஞ்சு வச்சு அவருடைய அதிருப்தியை சொன்னார். அவங்க அதை சரி பண்ணிடலானாங்க. அது அவர் ஹாப்பி ஆகிட்டார். எனக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா அவர் வந்து 15 எம்எல்ஏ பேசி எல்லாரும் வாங்கன்னு சொல்ற ஆள் கிடையாதுங்க. நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. அவர் ஆதரவாளர் கூட்டம் வந்தோடனே உள்ள போயிட்டு கோயில் போயிட்டு வர்றாரு. இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் கோயில் போயிட்டு வருது. உள்ள போனே எல்லாரும் வரிசையாக கிளம்புங்கப்பான்ட்டார். ஒரு 2 மணி நேரம் எல்லாரும் உள்ள வச்சு தான் நமக்கு வந்து பூரா தலைமை செய்து ஓடிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு பூரா குஷியாகி போட்டுட்டே இருப்பீங்க. பிரேக்கிங் நியூஸ் 2 மணி நேரம் ஆலோசனை, மண்டை உடையுது, சண்டை நடக்குது. ஆலோசனைங்கிறது பிரேக்கிங். அவர் பொசுக்குன்னு அனுப்பிட்டாரு. அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. 10-12 பேர் வந்தாங்க. பத்திரிகை கொடுக்க வந்தாங்கன்னா யாரும் நம்பல. இவர் கோயில் போயிட்டு வந்தோடனே உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தராக உனக்கு என்ன உனக்கு முதல்ல கிளம்புட்டார். எல்லாரையும் தக்க வச்சுக்கலாம். சின்ன டாக்டிக்ஸ் பண்ணிருக்கலாம். அவர் உள்ள ஒரு 100 பேர் போறாங்க. 100 பேர் 2 பேர் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பியிருந்தான்னு வச்சுங்க. நம்ம போட்டு சதி ஆலோசனை, இன்னொரு கூவத்தூரா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிலாம் போட்டு பின்னி எடுத்துக்கலாம். தமிழனாக கொடுத்துருப்பேன். அவர் பாவம் அந்த அளவுக்கு கூட இல்லை. அவர் வந்து போயிட்டு வாங்க பாட்டாரு, முடிஞ்சு வச்சுக்காரு. அப்போ இன்னொரு கூவத்தூரா கோபிச்செட்டிப்பாளையம் இருக்க போகிறது இல்லைங்களா? அப்படிலாம் அவர் பண்ணுறவரே கிடையாது. நான் சொன்ன திரும்ப அதுக்கு தான் திரு ஓபிஎஸ் நான் ஏன் உதாரணம் ரொம்ப கவனமாக யோசிச்சு சொன்னேன். கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க இல்லை. அவங்க இந்த கட்சி பாழா போகணும், அந்த கட்சி உடையணும், இந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அது வந்து நான் இருந்துட்டேன், அதே தான் இருக்கேன், தலைவருக்காக இருந்தேன், அம்மாக்காக இருந்தேன் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய. ஆனால் ஓபிஎஸ் இப்போ தனியாக தானே இருக்காரு. நீங்கள் நீக்கினால தானே வேலை இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடியுமே 10 எம்எல்ஏக்களோட தனியாக தானே போனார். அது நான் தான் அதிமுக போனாரு. நீங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரி கூட இப்ப செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இல்லையா? அந்த குடும்பம் தன்னை அழுத்துன்னு தானே போனாரு. அவர் விசுவாசமா இருந்தார். அங்க உள்ள நடந்த கான்வர்சேஷன் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். அவர் விசுவாசமா இருந்தார். அவர்களுக்கு ஆசை நாமே ஆகணும், நம்ம எத்தனை நாளா நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலா இருக்கிறது, நாமே உட்காரணும்னு ஆசை வந்துச்சு. அது வந்து விபரீதமா போய் முடிஞ்சு. அவர்கள் பேச்சு கேட்டு தான் உட்கார்ந்தார். அவர் வந்து அம்மா மறைந்த உடனேயே இல்ல நீங்களே இருந்திருக்குன்னு சொன்னார். எங்க பேட்டியில பதிவு பண்ணியிருக்காரு. எங்களுக்கும் தெரியும், நான் தந்திட்டு இருக்கும்போது பேட்டி எடுத்திருக்கேன். சசிகலாட்ட நீங்களே இருந்திருக்கம்மா, நான் முன்மொழிகிறேன்னு சொன்னார். இல்லை நம்ம அப்புறம் பார்த்துல நீங்க இருங்கன்னு சொன்னதா. அப்புறம் திருப்பி நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு வருத்தமா இருந்துச்சு. என்னங்க திரும்பி போன்றீங்கிறது இப்படி சொல்லி எனக்கு அசிங்கமா இருக்காதா இல்லையா சொல்லி ஒரு வருத்தப்பட்டார். அப்பவும் ஒன்று கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எல்லாரும் பேசி வச்சிருக்கோம், கொஞ்சம் சண்டை போட்டு போனாரு. அப்புறம் முடியல இருந்து திரும்ப சேர்ந்துட்டாரு. நீ அதை புரியுங்க. நான் எதுக்கு அவர் அதிமுக காரணம் எது சொல்றேன்னு, எனக்கு ஒரு இன்சல்ட் வரும்போது நான் ரோசப்படுவேன். அது வேற, கட்சி வேற. ஆனா கட்சியை காட்டி கொடுக்குறதோ கட்சிக்கு எதிரான வேலை பண்றதோ பண்ண மாட்டேன். இல்லை, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராகவோ அல்லது அதிமுகவினுடைய பிதாமகர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவே மதிக்கப்படலை அப்படின்னும் அந்த காரணத்தை வச்சு இன்னொரு தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ண முடியாதா? அவர் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணுறவர் இல்லை, செங்கோட்டையன். ஆமாம், திரு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி என்னாச்சுன்னு அவர் பார்த்துட்டாரு. அதனால் வந்து அது செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும், அதை பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் இதை பாடம் கற்றுட்டாரு. அவருக்கு ரொம்ப முன்னாடி தெரியாதனால நம்ம அதில் வேலை கிடையாது. அவர் எப்பயுமே அமெரிக்கா இருக்கிறவருங்க. அவர் எப்பயுமே வந்து தடாலடியாக பேசுகிறவர் கூட கிடையாது. அவர் எப்பயுமே அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் சரியாக போயிருங்க, அப்படி தான் பேசுவார். அந்த மண்ணுக்கே இருக்கக்கூடிய ஒரு மெக்னானிமிட்டி, ஒரு அமைதி, ஒரு நிலைத்தன்மை, அதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும். அதனால் நீங்கள் நடக்கக்கூடியது நடக்காது.
அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, அதை பேசிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டார். அவர் வந்து அண்ணே கவலைப்படாதீங்க நான் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்லிட்டார். அது முடிஞ்சிருச்சு. இல்லை சார், அப்படின்னா ஒரு சந்திப்பு ஏதாவது நடந்திருக்கும். அவசியமே இல்லை. மூத்த தலைவர் தான் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி கூட நேரில் போய் பார்த்து தேவை எதுக்கு நீங்கள் அவ்வளோ பெருசு இல்லை பேசி முடிச்சாங்கன்றீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் எதுக்கு நேரில் போய் அழைக்கல? நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க? அது அவங்கள சண்டை போடணும். இல்லை கட்சியினரோ அல்லது தமிழ்நாட்டு மக்களோ பார்க்குறாங்க ஏதோ பிரச்சனை போய். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் உங்களை பார்க்கல, கவலைப்படுங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஏடிஎம்கே டீம்ல என்ன ஐயோ செங்கோட்டையன் பேட்டி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் 10 பேர் தீக்குளிப்பு ஒன்றும் கிடையாது, கவலைப்படுங்க. அவர்களுக்கு அவங்க ஃபுல்லி தேர் என்கேஜ். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பொழப்ப பார்க்கறே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு செங்கோட்டையன் அவர்களோட அது வந்து புத்திசாலித்தனம். அது காவல்துறையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது செய்யணும். அது வந்து யார் அடிப்பா யார் ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஏடிஎம்கே ஆஃபீஸை யார் அடிக்க போறா? ஆனால் ஒரு சண்டை வந்துச்சு, இபிஎஸ் ஆஃபீஸ்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உள்ள பூந்துட்டாங்க, நிறைய பிரச்சனை. நாளைக்கு நம்ம விட்டு கொடுத்து விடான்னு உட்காருங்க, அவ்வளோதான். டிஎம்கே ஆஃபீஸ்க்கு அந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு சிஎம் வந்தால் போகிறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸ் போது டே நைட் வச்சிருக்காங்க. எதுக்கு? அது சரியாக செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சுருக்காங்க, அவ்வளோ. அது வந்து இபிஎஸ் வந்து அடிச்சுடுவாரா? அதெல்லாம் கிடையாது. ஒரு ரசவாசமாக போகுது, எவனோ ஒருத்தன் வந்து கோமாளி வந்து டபக்கு டபுன்னு தலைவர் வாழ்க ஒளின்னு ஏதாவது சண்டை போட்டக்கூடாது, ஒரு 10 பேரை போட்டு. அது சரியான டிசிஷன். அது காவல்துறை அந்த மாவட்டத்தில் சரியாக செயல்பட்டு. அதெல்லாம் ஏதோ உதாரணமாக நமக்கு செய்தி வேணும்ல, நமக்கு 2 மணி நேரம் ஃபோனை கொடுக்கணும்ல. முருகேசன் அங்கே என்ன நடக்கு ஈரோட்டு சொல்லுங்க. கோபி சாலைபாலத்து இருக்கிறேன் மனு வந்துருக்கா அப்படின்னு நம்ம அந்த குட்டி பையன் அருண் ரமேஷ் உங்களை வச்சுட்டு ஒரு இதை பேட்டி பண்ணுவாங்க. வந்து ஆமாம் காட்டுக்குள்ள ஒரே புலியா இருக்கு, காட்டுக்குள்ள வந்து காமெடி அந்த மாதிரி வந்து அது நம்ம வளர்த்துக்க வேண்டியது. அப்படி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இங்கே பரபரப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு 15 எம்எல்ஏவோட பேசுவார், அவர் பேச மாட்டார். அவர் அந்த இடத்துல இல்லை. செங்கோட்டையன் வந்து அப்படி ஒரு 10 பேரை திரட்டுவோம். ஒரு ஹேசியம் வர போகுது. 20-25 எம்எல்ஏ 22 எம்எல்ஏ வந்து அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, கூட இருக்காங்க. திரு டிடிவி ஸ்லீப்பர் செல்லுன்னாரு. எங்கேயாவது ஸ்லீப் எந்திரிச்சிருக்காங்களா? எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. 2017 ஆரம்பிச்ச ஸ்லீப்பர் செல் வார்த்தை இன்னைக்கு அந்த வார்த்தையே மறந்து போச்சு. உங்களுக்கு ஏன் இருக்கா? நான் சொன்னப்போ ஆமா இல்லை அப்படின்னு யாரும் சின்னம்மா வந்து 100 முறை சொல்லிட்டாங்க. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், யாத்திரை, மக்கள் சந்திப்பு எல்லாம். என்னாச்சுன்னு யோசி. திரு ஓபி தர்மோத்தம் 1.0, 2.0, 3.0 சொல்லிட்டு இருந்தீங்க. என்னாச்சு? அதெல்லாம் திரு செங்கோட்டையன் பார்க்க மாட்டாரா? அவர் அவ்வளோ அனுபவமற்றவரை அது வந்து டக்குன்னு வந்து ரோசப்பட்டு அப்படி பண்ணுறவர். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அதிருப்தியை கூட நாகரிகமாக வெளிப்படுத்த தெரியும். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் சார், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கோகுல இந்திரா அது ஒரு தனிப்பட்ட விவகாரம். அதற்கும் இதற்கும் இல்லை, ரெண்டும் கோயின்சைட் ஆயிடுச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதை. ஆனால் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க சொன்னது என்னையை மதிக்க மாட்டீங்களே அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர்களை மதிக்க மாட்டீங்களே அப்படின்னாங்க. உடனே முன்னாள் அமைச்சர் தானே செங்கோட்டையனோ, அப்போ அவரை மதிக்கலைங்கிறதான அவர் அங்கே சொல்லியிருக்காரு. இங்கே வந்துச்சு. அப்போ ரெண்டும் ஒன்றா வந்துச்சு. முன்னாள் அமைச்சர்களுக்கே இங்கே மரியாதை இல்லைப்பா. அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்து அதிமுகவினர் இருக்கிறாங்க, கொஞ்சம் வயதாகி அப்படின்னு உட்காந்துருக்காங்க. திரு பண்ருட்டியார்லாம் சொல்கிறார்ல, நாங்கள்லாம் என்னை கேட்பார், என்னை மதிப்பார். ஓபிஎஸ் வந்து மரியாதை தெரிஞ்ச மனுஷன் அப்படின்னு அந்த மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்காங்க, சீனியர் மோஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அடுத்து ஜெயலலிதா காலத்து அதிமுகவினர் இன்னும் லைம் லைட்டில் இருக்கிறாங்க. இப்போ திரு எடப்பாடி வந்து தன்னுடைய காலத்து ஆட்கள் அப்படின்னு அவர் ஒன்று உருவாக்க விரும்புகிறார். ஸோ அந்த புதிதாக வரக்கூடிய குரூப் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை குறைக்குது. அது திரு எடப்பாடி பழனிசாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இல்லை. இவங்களுக்கு அவங்கள ஜெயலலிதாவையும் தெரியாது, எம்ஜிஆரையும் தெரியாது. அவங்கெல்லாம் அன்றைக்கி சின்ன பிள்ளையில் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி வந்து கடமடை தொண்டராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பூரா இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அந்த லாஸ்ட் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸுக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஜெயலலிதாவுடைய இறுதி காலங்கள் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அதனால் அவங்க கிளம்பி வரும்போது அவங்களுக்கு கோகுல இந்திராவோ மற்றவங்களும் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு சூழல் பாருங்க அப்படின்னா இப்போ டிடிவியோ அல்லது செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களோ விமர்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவம் இன்னும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. திரு டிடிவி அதை விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே அவர்கிட்ட கீழே இருந்தவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அவர் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல இருந்தார். அவர் வந்து பரமசிவன் கூட இருந்தார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தர் நேம் கட்சியுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு, கட்சியோட எம்பியாக இருந்திருக்காரு, ராஜ்யசபாவில் இருந்திருக்காரு, லோக்சபாவில் இருந்திருக்காரு. அவர் எல்லா விதமான செல்வாக்கும் போட்டிருக்காரு. அந்த அம்மா எவ்வளோ மதிச்சாங்க அவருங்கிறது அங்கே எல்லாருக்குமே தெரியுங்க. அது வந்து எப்பயுமே சசிகலா அவர் குடும்பத்தில் தான் எல்லாமே போடுவாங்க. அந்த மாதிரி போட்டவங்க வந்து ஸோ மற்றவர்களோட லாங் ட்ராவல் பண்ணவை வந்து மற்றவங்களாம் மகாதேவனோ ராமச்சந்திரனோ மற்றவங்கள ஒரு ஷார்ட் பீரியட் டக்கு டாக்டர் வெங்கடேஷோ இருப்பாங்க. இவர் ரொம்ப லாங் ட்ரிப் வந்து கூட இருந்தவர். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கல்ல, நீங்கள் நான் என்ன செஞ்சவங்களை என்னை கழட்டி விட்டீங்க, அப்போ வந்து அதை நான் விட மாட்டேன். அப்போ அதிமுக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள்ளாகணும்னு அவர் விரும்புகிறார். திரு செந்தில் பாலாஜி சொல்கிறலாம் ஒரு ஆசை தான், அப்படி சும்மா போட்டு பண்ணிட்டு அதில் ஒன்றும் இன்னும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுதே சார். எடப்பாடி பழனிசாமி 2017 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கேள்விக்குள்ளாக்கும். அதுவும் கேள்விக்குள்ளாக்கும். அதுதான் கேள்விக்குள்ளாக்கும். அது முடிவு என்ன வருதுங்கிற பொறுத்து. அல்லது முற்று முதலான தலைமையாக அண்ணன் மாறி நிற்பார்,
அல்லது கேள்விக்குள்ளாக்கப்படும். அது வந்து ரிசல்ட் தான் செய்யும். அது வரைக்கும் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. 2024 நான் சொல்கிறது தான் 26 நான் சொல்கிறது தான் சட்டம்னு அவர் ஒரு தேர்தலை சந்தித்தாலும் எல்லாருமே கூட சந்திப்பாங்க. அதில் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது கடந்த முறை பெற்ற 75 எம்எல்ஏ கூட்டணி சேர்ந்தவங்க கூட கம்மியாக பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நம்பர்ஸ்லாம். 60 எம்எல்ஏக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு கட்சியே உடைஞ்சாலும் வியக்க மாட்டேன், வந்து அவருடைய தலைமை கேள்விக்குனாலும் வியக்க மாட்டேன். அது வரைக்கும் எல்லாம் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆலோசனை நடக்கும், அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் இருக்கிறது தான். வேணுமா வேணாம், நம்ம பார்த்துருக்கோம்ல, திரு செல்வ பெருந்தகை வந்து காமராஜ் ஆட்சி அமைக்கணும்னார். திரு ஈ.கே. சொல்லுவாங்க நடப்பதே காமராஜ் தான். இப்போ சண்டையா 2 பேருக்கும்? அது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். அது வேலுமணி ஒன்று சொல்லுவார், செல்லூராஜ் ஒன்று சொல்லுவார், அவங்கவுங்களுக்கு 2 கருத்து. அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர், அவங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும். அது வேறு. அந்த ஒப்பீனியன் டிஃபரன்ஸுங்கிறது வந்து கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் நினச்சிடக்கூடாது, முரண்பாடுன்னு நினச்சக்கூடாது. கருத்து வேறுபாடு வேறு, முரண்பாடு வேறு. அந்த விஷயங்கள் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு. 2026 தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கலாம். 75 எம்எல்ஏ கீழே 60 எம்எல்ஏ கீழே போயிட்டாங்க அப்படின்னா உடைந்தாலும் வியப்பதற்கு இல்லை. ஸோ அப்போ அந்த தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பூரணத்துவமான தலைவராக இல்லையாங்கிறதுக்கான. எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னீங்க சார். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது கோஇன்சிடென்ஸா இல்லது அப்படின்னா தொடர்ச்சியாக நடக்குது. ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள உட்கட்சிக்குள்ளேயே பல தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிட்டு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. முடியாது, பாஜகவோட போகணும்னு பெரும்பாலான 2ஆம் கட்ட தலைவர் விரும்புறாங்க. அப்படி விரும்புறாங்க, அப்படி விரும்புறாங்கன்னு வெளிப்படுறதே ஒரு நெருக்கடி தானே. சொல்றாங்க ஒரு பேச்சுக்கு, நான் சும்மா ஒரு உரிமை எடுத்து சொல்றேன். திரு வேலுமணி அவர்கள் அதிமுகவோட பிஜேபி சேரணும்னு விரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏடிஎம்கே தானே சொல்றாரு, அவர் என்ன சீமானுக்காக சொல்றாரா? அது என்னுடைய கருத்து, அது உங்களுடைய கருத்து. அண்ணன் என்ன சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாரு, அது வேண்டாமா, நம்ம ஜெயிச்சலாம் பாரு. இவ்வளவுதான். அவர் 2 பேருமே ஒர்க்கிங் ஃபார் ஏடிஎம்கே. அது எப்படி வந்து சண்டை ஆகும்? அதுதான் உங்களுக்கு சொன்னேன். சண்டை எப்போ வேணா, அப்படின்னா நான் வெளியே போறேங்கன்னு சொன்னா தான் சண்டை. நான் சொல்றேன் 26 வரைக்கும் அந்த சண்டையே நடக்காதுன்றேன். 26 ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 2019 தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெருந்தோல்வியின் ஆரம்பம்னு இவங்க எல்லாரும் கருதுறாங்க. இந்த எதில் இருக்கக்கூடியவங்கலாம் முதல் தோல்வி எடுத்து இன்னைக்கு 11வது தோல்வி வரைக்கும் பட்டியல் போட்டிருக்காங்க. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டே வராங்க. அதான் முதல் தோல்வி. என்னுடைய கணக்கில் அது தோல்வி இல்லை. ஏன்னா 2017 தான் அவர் எந்திரிச்சே உட்கார்றாரு. அவருக்கு வந்து டிடிவி, சசிகலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுன்னு போய் இது மாளிச்சு எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு. அதனால் போய் அவர் வந்து அந்த ஆட்சியை தக்க வச்சதே, அந்த இடைத்தேர்தல் நடந்ததில் அது தக்க வச்சதே பெரிய வித்தை முடிஞ்சிச்சு. 2021 தேர்தலில் 2006 ஜெயலலிதா அவர்கள் பெற்றதை விட கூட பெற்றார். அவங்க வந்து 66 சீட் வாங்கினாங்க. இப்போ எம் நாட் ராங், மதிமுகவோட சேர்ந்து. அதை விட கூட வந்து இவர் வாங்கிட்டார். எதிர்கட்சியாக ஜெயலலிதா உட்கார்ந்ததோட வலுவாக வந்து உட்கார்ந்தார் இவர். அதனால் அதுவும் தோல்வியாக நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது, அவராக எடுத்துக்கிட்டார். அதை நான் மறுக்கலை. வெற்றி பெற வாய்ப்பு அவர் தான் தவற விட்டார். ஆனால் அது வந்து ஒரு பிளேமாக மாறல. ஏன்னா 75 சீட் பிடிக்க நல்ல கவர்மெண்ட். 24 அவர் செஞ்ச பிளண்டர்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 15 எம்பி கிடைச்சிருக்கூடிய இடத்த ஒரு தவற விட்டார்னு நினைக்கிறேன். அதனால் அதுதான் என் கணக்கில் முதல் ஃபெயிலியர். அது வந்து முதல்ல மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதான் நினைக்கிறேன். அதே தப்பு அடுத்த முறை நடந்துச்சுன்னா அவங்க டென்ஷன் ஆகும். உள்ளே இருக்கிறவங்க என்னங்க நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் 2024 எல்லாரும் பிஜேபியோட போகலான்னு சொன்னாங்க. ஃபார் நோ ரீசன் அவர் வெளியே வந்தார். நோ ரீசன். சும்மா நீங்கள் அண்ணாமலை ஆரம்பிச்சு பொது போல ஆரம்பிக்காதீங்க. 26 அதே மாதிரி பண்ணாருன்னா தேர்தல் வரைக்கும் எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க. முடிவுகளை பொறுத்து அவங்க முடிவுகள் வந்து மாறி வந்துருச்சுன்னா அண்ணன் சூப்பர் ஸ்டார் அன்னைக்கே சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிச்சுன்னா எவ்வளோ தடவை சொன்னேன்னு நீங்கள் கேட்காம அப்படி பண்ணிட்டீங்களே, கட்சியை பாலாயிட்டீங்களேன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நெருக்கடி இருந்துச்சு. 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜக ஓகே, அப்படி ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் நெருக்கடி இல்லைன்னு நான் சொல்றேன். எல்லோரும் விரும்புகிறார்கள் சொல்றேன். நெருக்கடினா பிரஷருங்க, யூ ஹேவ் டு டு, யூ ஹேவ் டு ஒப்ளிஜுங்க. அப்படி விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். ரைட், ஓகே. ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கோகுலேந்திரா இப்படி பேசுறாங்க, அடுத்து செங்கோட்டையன் இப்படி பேசுறாரு. கரெக்டாக கோர்ட்லேயும் இப்படி ஒன்று வருது. எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானதாகவோ எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னா இது எல்லாத்தையும் தோக்குறதே உங்களுடைய ஆசையா இருக்கு. அதுல கோர்ட்ல வந்திருக்க ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவரா வந்திருக்குன்னு சொல்றேன். நீங்க அதையும் உள்ள சேர்க்குறீங்க. யாரும் இவருக்கு நெருக்கடி கொடுக்கலன்ற அப்படிதான் சொல்றீங்க. நீ ஆசைன்னு வச்சுக்க. ஆனா அப்படின்னு சொல்லி நீ லிஸ்ட் போட்ட போற. நான் சொன்னேன் கோகுலேந்திராவும் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றாங்க. அவருடைய மாவட்ட பகுதியில் அவங்க அண்ணா நகரில் குடியிருக்கிறாங்க, அங்கே தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், 2ஆம் தலைவர்கள் மதிக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த வளர்மதி கூடயே அந்த பிரச்சனை உண்டு. அவங்க மகளிர்லேயே கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துறாங்க. அதை உள்கட்சி கூட வெளிப்படுத்த மாட்டாங்கல்ல. முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது வெளிப்படுத்த முடியவே முடியாதுல்ல, பண்ண மாட்டாங்கல்ல. எல்லாரும் அல்லது உள்ளுக்குள்ளேயே தான் தெரியும், வெளியே தெரியாதுல்ல. வீடியோ எடுக்கிற காலம்ல இன்னைக்கு வீடியோ எடுக்கிற காலம். அவங்க உள்கூட்டம் தான் பேசுனாங்க, அவங்க பொது வெளியில பேசுனாங்க. எங்க பேசுனாங்க சொல்லுங்க? பதிவே பண்ண மாட்டாங்க. எங்க பேசுனாங்க சொல்லுங்க? கட்சி கூட்டத்துக்குள்ள, உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள, இன்சைடு த பார்ட்டி. அங்கே 4 பேர் கேமராவோட உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு
தலைமை கட்சி அலுவலகத்தை கூட்டு வச்சுட்டு கண்ணாபினான்னு திட்டினாங்க. எங்களுக்கு தெரியும் யார் யார் திட்டினாங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எங்கே வீடியோ கிடைக்கும்? அவ்வளோதான். வேற அந்த மாதிரி இருப்பாங்களா கான்ஷியஸா வெளியில போயிடக்கூடாது, எங்க வெளியில போனாலும் பரவாயில்ல பேசுறாங்க. ஜெயலலிதா கிடையாது இல்லைங்க, அவங்க வெளியே போகணுங்கிறதுக்காக பேசல. அவங்க வருத்தத்தை உள்ள செங்கோட்டையன் பிரஸ் மீட்லயே சொல்றாரு. ஆமா, தன்னுடைய புறக்கணிப்பு இல்லைன்னு சொல்றாரு. அதிருப்தியும் வெளிப்படுத்துறாரு. அதிருப்தி அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா படம் இல்ல, எம்ஜிஆர் போட்டோ இல்ல, எங்களை வளர்த்தவங்களே அவங்க தான், அவங்களே இல்லாம நாங்க எப்படின்ற. ரோட்டரி கிளப்ல செங்கோட்டையனை கூப்பிடுறாங்க. யார் படம் வைப்பாங்க? பெரியார், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர் வச்சாதான் ரோட்டரி கிளப் வரும்னு சொல்லுவாரா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்படி இது இது தனி சந்தேகம் இன்னும் வலுவாகுது சார். வலுவா சொல்லுங்க. அப்போ ஒரு பொது நிகழ்வு, அங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டோலாம் எதிர்பார்க்க முடியாது. அது செங்கோட்டையன் மாதிரியான பல காலம் அமைச்சரா இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதி கண்டிப்பா தெரியும். அப்படியுமே அதை வெளிப்படுத்துறாரு. சொல்லிட்டாலங்க, என்னங்க திரும்பி வழக்கம் போல உங்களுடைய பேட்டர்னே மாற்ற மாட்டேன்றீங்க. பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கறது ஒரு புது செயல் வச்சிருக்கீங்க போல. இல்ல சார், அதிருப்தியை வெளிப்படுத்தியே ஆகணும்ன்றது அதை பதிவு பண்றதுக்காக செஞ்சாரு அப்படின்னு சொல்றேனே. அவங்களுக்கு தெரியணும், நான் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு போற ஆள் இல்லைன்னு தெரியணும். ஜெயலலிதா பலமுறை புறக்கணிச்சோ அல்லது கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டோ கூட தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாதவர் இப்ப எடப்பாடி கிட்ட வெளிப்படுத்துறாருன்னா, ஜெயலலிதா கோகுலேந்திரா ஜெயலலிதா கிடையாதுங்கிற மாதிரியே எடப்பாடியும் ஜெயலலிதா கிடையாதுங்கிறது தான். அது 2026 தேர்தல் பிறகு தான் தெரியும். 89 இருந்த ஜெயலலிதா வேற, 2001 இருந்த ஜெயலலிதா வேற. 91 வென்ற போதே அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் 96 திரும்ப தோத்த பிறகு அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் 2001 சட்டமன்றத்தில் அவங்களே பதிவு பண்றாங்க, நான் பக்குவப்பட்டு விட்டேன் அப்படின்றாங்க. அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அந்த ஜெயலலிதா 89 இருந்தபோது இருந்த ஜெயலலிதா கிடையாது, அவங்களுக்கு வேற ஒன்று. அப்போ வந்து இவர் யாருங்கிறது 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நான் தெரியும் சொல்லுவோம். இன்னைக்கு இருந்தது பூரா அவருடைய கடினமான காலகட்டத்தில் கடந்து வந்துகிட்டே இருக்கிறார். அவர் டிசிஷன் எடுத்து சரியா போய் தப்பா போய் வந்துட்டு இருக்காரு. அவர் ஃபேர்ம் டிசிஷன் எடுப்பார். சக்சஸ்ஃபுல் லீடர் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே தான் வந்து நிற்கும். ஸ்டாலினுடைய சக்சஸ் ஸ்ட்ரைக் ரேட் என்ன? ஏன் வந்து டிஎம்கே கூட்டணி கட்சியெல்லாம் முதல் வரியில் திட்டிட்டு 2வது வரியில் கூட்டணி தொடரும்ன்றாங்க? ஆட்சி சரியில்லை ஆனால் கூட்டணி தொடரும். அது வந்து அதிமுக வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, விடுதலை விஜய் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கூட்டணி தொடரும். ஏன்? ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுது, இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுது, விசிகா சொல்லுது, எல்லாம் ஏன் சொல்கிறாங்க? அவருடைய ஸ்டாலினுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். 2019 மொத்தமாக ஜெயிச்சு கொடுத்தாரு, 21 ஆட்சி பிடிச்சி கொடுத்தாரு, 24 மொத்தமாக ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்புறம் நான் ஏன் தேவையில்லாம ரிஸ்க் கொடுத்துக்கணும்? அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரைக் ரேட்டை கூட்டிட்டாருன்னா அவர் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அண்ணன் சொன்னதான் சரி உட்காந்துருப்பாங்க. சபாநாயகர்லேருந்து வெளியே போங்கன்னு சொன்னோடனே ஜெயக்குமார் வெளியே போனாரா இல்லையா? திருப்பி அமைச்சர் வந்து உட்காந்துட்டாரா? என்னங்க நீங்கள் வெளியே போய் சொல்றீங்க, திரும்ப சொல்றீங்க, நான் என்ன சண்டை போட்டாரா இல்லையா? அம்மாவுடைய ஸ்ட்ரைக் ரேட் தெரியும், அம்மா சொன்னால் சரியா இருக்கும், அவ்வளோதான். அதை மாதிரி இவர் ஒரு இடத்துக்கு நகர்ந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் போது அது வரைக்கும் இவருக்கு இந்த டர்மாயில் இருந்துகிட்டே இருக்கும். சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் நேற்று ஒரு செய்தி ஒன்று ஓடிச்சு. பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திச்சுட்டு இப்போ எடப்பாடியும் சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதிமுகவில் யாரையும் சந்தித்ததாக எங்களுக்கு தகவல் இல்லை, நாங்கள் அப்படி செய்தி போடலை. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருனாலும் பேசியிருப்பாங்க, மறுக்கலை. அதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஒரு நண்பர் தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை. அவர்கிட்ட இருந்த சொல்லி உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் யாருன்னா டீல் பண்ணக்கூடியவர். அவர் தலைமையேற்று நடத்தி ஐபேக் நிறுவனம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மிதுன் வந்து ஃபோன் பண்ணி ஹவார் யூ சார்னு கேட்டால் ஹூ ஆர் யூன்னு பதில் கேட்பாரா என்ன? இது என்ன உங்களுக்கு கணக்கு? நீங்கள் சண்டை போடணுமா என்ன? டிஎம்கேவோடையும் பேசியிருப்பாருன்றேன், என்ன தடை? மருமோன் ஃபோன் பண்ணிவிட்டு ஹவார் யூ பிரசாந்த் அப்படின்னோடனே யாரை கேட்டு ஃபோன் பண்ண, நான் வந்து வேறு குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்ன? ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது அவங்க எப்பயுமே தயங்க மாட்டாங்க. தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள், தே வில் ரிலேட் வித் எவ்ரி ஒன். அதனால் அது வந்து ஏடிஎம்கேல பேசிட்டாங்க, அங்கே ஒன்று ஓடுது, இங்கே ஒன்று ஏடிஎம்கே விஜய், அதெல்லாம் யோசிக்காது. இல்லை சார், ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக இல்லை இந்த செய்தி வருது. விஜயை போய் பொலிட்டிக்கலாக தானே சந்திக்கிறார், ஒரு அரசியல் காரணங்களுக்காக தானே சந்திக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் சந்திக்கிறாருன்னா விஜயும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சா நீங்கள் வந்து கரெக்டான கேள்வி. பிரசாந்த் கிஷோரும் விஜய் யூகங்களை வகுக்கிறவர் ஆதவ அர்ஜுனா கட்சியில் சேர்ந்து அன்னைக்கு போய் திருமா பார்த்தாரு. இது திருமாவளோட வேலையா இருக்குமோ? நான் மரியாதை நிமித்தமாக நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க, உங்க எல்லாரும் கொடுத்த பேர்ல சொல்லியிருக்கேன். திருமாவளவனுக்கு அவருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது. கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்து போயிருக்காரு. போய் சந்திச்சு யாராவது காம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அண்ணன் கரெக்டாக சொன்னீங்களே அப்படின்னு. நம்ம ஊர் அரசியல் அது இருக்குதா? எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாரு? தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை துவக்கி வைக்கிறார் ஆதவன்ட்டார். உங்க கட்சியிலேருந்து வேண்டான்னு வெளியே போன எப்படி புதிய அத்தியாயத்தை இருக்கு? நான் சொல்றேன், அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. திரு ஆதவ அர்ஜுனாவால் திருமாவளவன் ஆதாயம் அடைந்தார், அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்துச்சு. நல்ல கோல்டன் ஹேண்ட்ஷேக் கொடுத்தானே நான் இங்கே போதுனே கரெக்ட், எனக்கு என்ன நடந்து கிடச்சிச்சுன்னா நான் அந்த பக்கம் போகிறேன். அவர் வந்து ரைட்டு உன்னால் எனக்கு என்னது கிடச்சிச்சுமா, நீ போய்ட்டு வாப்பான்றார். அவ்வளோதான் கோல்டன் ஹேண்ட்ஷேக் அது. அது நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? அப்போ பிரசாந்த் கிஷோர் பேசினா நீங்கள் சண்டைக்கு வருவீங்க. எப்படி சார் ஏடிபி அவரோட பேசினாரா எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல, அது ஒரு விஷயம். ஆனால் நல்லா பேசுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா இங்கே சேர்ந்தையோடு அங்கே போய் நிற்பார், உங்களுக்கு அது உறுத்தலை.
இவர் போய் சேரல உங்களுக்கு என்ன இருக்கு? உறுத்த வேண்டிய அவசியம் என்ன சார்? நான் என்னுடைய கொள்கை ஆசான், அவர் தான் அரசியல் ஆசான், அவர் நாம சந்திச்சு வாழ்த்து சரி, பெற. அப்ப தாவேக்காவும் விசிகாவும் ஒரு தொகுதியில வந்து எதிர் நிக்கிறாங்க. அண்ணன் யாருக்கா எவ்வளவு பேர் ஆதரவு சொன்னா கொள்கை ஆசானுக்காகவா? நான் சொன்னேன் அதுல வந்து ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கான முயற்சி அவர் ஃபுல்லா முன்னெடுப்பார். பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர மாதிரி வேற ஏதாவது செய்வோமான்னு பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் தான் சொன்னீங்க அவங்க வந்து சண்டை போட்டாங்க, நான் சண்டை போடலைங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி உண்மையாக இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி மாற்றி கேட்குறீங்க. இல்லை சார், பிரதமர் மோடியே கூட நவீன் பட்நாயக்க பெருமையாக பேசுவார், நல்லா பேசுவார். ஆனால் தேர்தல் களத்தில் வேற இல்லை, எதிரில் நிற்பாங்க. அந்த மாதிரி தேர்தல் களம் வேற, அதற்கு முன்பான ஒரு மரியாதையான ஒரு சந்திப்பு தானே. பிஜேபியிலேருந்து வந்தவர் கிடையாது நவீன் பட்நாயக். ஆமாம், விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வெளியே வந்தவர் ஆதவன். ஓகே, ஸோ ஒரு காரண காரியம் இருக்கும். அப்போ இந்த செய்தியிலேயே அப்போ காரண காரியம் இருக்கும்ல. விஜய் எடப்பாடி ரெண்டு தரப்பையும் சந்திக்கிறாரா? பதில் சொல்லிட்டேன். விஜயும் எடப்பாடியும் சந்தித்தால் விஷயம். இவங்க ரெண்டு பேருக்கும் வியூகம் வகுக்கிற ஒருவர் 15 பேர் சந்திக்கலாம். நான் டிஎம்கே சந்திப்பாருன்றேன், டிஎம்கே பேசினா என்ன தப்புன்றேன். மருமகன் போன் பண்ணா வருத்தப்படுவாரா? இவரு காலை கட் பண்ணி விட்டுருவாரா? அதுல என்ன இருக்கு? எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதை பண்றாங்களா இல்லையாங்கிறதும் பார்க்கணும். இல்ல நல்லா பேசுவாங்க, இங்க நல்லா பேசுவாங்கன்னு நான் சொல்றேன். He will talk to everyone அப்படின்னு. Nothing wrong in it. கூட்டணிக்கான அச்சாரமோ அல்லது அதற்கான பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்ததே கூட்டணிக்கானது இல்லைங்க. ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டு வரணும். ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல எந்த விஷயமும் சிக்கலும் எதுவும் இல்லை, எல்லாம் கிளியரா தான் இருக்கு. செங்கோட்டையனோ 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் சிக்கலா ஸ்மூத் கெய்னிங்கா அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் வந்து இருக்கிறப்ப பேசுவாங்க சொன்னோம். யாரும் there is nobody to dispute. இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா அவர் போய் என்ன செய்வார்? தனி கட்சி ஆரம்பிப்பாரா? இது இன்னைக்கு நடக்கிற காரியமா? தனி சின்னம் போடுவார். இன்னைக்கு நடக்கிறது எவ்வளோ சண்டை மண்டை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு சண்டை போடுறது ஒரு வருஷத்துக்குள்ள அது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? திரு வேலுமணி வந்து தமிழகம் முழுக்க உள்ள தலைவராக பார்க்கப்படுறாரா? அவர் திருவள்ளூரில் போய் கொடி நாட்டிடுவார், அவர் கன்னியாகுமரியில் போய் கட்சி வளர்த்துருவார் அப்படின்னு யாராவது நம்புவாங்களா? அப்போ அவருடைய அந்த பகுதியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, மதிக்கப்படுறாரு, ஏடிஎம்கேல முக்கியமான இருக்குது. அது அங்கே இருக்க போய் தானே. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவோடு இருந்தபோது என்ன மரியாதை, இன்னைக்கு என்ன நிலைமை? அது எல்லாருக்கும் தெரியும் சார். நிதர்சனம் யாருக்கும் அரசியல்வாதிகளை மாதிரி தரையில் நிற்கிறவங்க யாரும் கிடையாது. அவங்களாம் நம்மளை மாதிரி மோட்டோலை பார்த்துட்டே நடக்க மாட்டாங்க. அவங்களாம் கிரவுண்டட், அவங்களாம் கீழே நின்று பேசுவாங்க. நன்றி சார், உங்களோட என்ன நீங்கள் பண்ணுறோம்.